அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் அஸ்ட்ரா கிட்டோட அடுத்த அப்டேஷனை பற்றி பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 2 வருஷம் கழித்து இப்போ தான் அஸ்ட்ரா கிட்டோட புது அப்கிரேடு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கான வீடியோவில் ஒரு நல்ல ஃபீச்சர்ஸோட, அதாவது HDMI ARCயோட அஸ்ட்ரா கிட்டோட நியூ அப்டேஷனை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான வீடியோவில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய ஆம்ப்ளிஃபையரானது முழுக்க கஸ்டமைஸ்ட் ஆம்ப். அதாவது யூஸ்வலாக வர்ற 7.2 இல்லாமல் இது பர் சேனலுக்கு வந்து 240 வாட்ஸாக பவர் இன்க்ரீஸ் பண்ணி ஜிம்முக்காக டிசைன் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம டிஃபால்ட்டாக டிசைன் பண்ணுற ஆம்ப்ளிஃபையரானது இதிலிருந்து பவர் வந்து கம்மியாக தான் வரும். இப்போ இன்றைக்கான வீடியோவில் என்னென்ன அப்டேஷன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் வந்து நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு சில நண்பர்கள் பார்த்திங்கன்னா நேரில் வர முடியாமல் கொரியர் போட்டு எடுக்கிறாங்க. இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு ஆம்பு டிசைன் பண்ணுறேன்னா ஆம்பில் ஹம்மிங் வருதா, நாய்ஸ் எதுவும் ஜென்ரேட் ஆகுதா, சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் நாய்ஸ் வருதா, இதெல்லாம் வந்து நீங்கள் நேரில் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா எனக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டெமோக்கு நேரில் வாங்க. ஆம்ப்ளிஃபையரோட ஒர்க்கிங் எப்படி இருக்குது, சரௌண்டு எந்த அளவுக்கு பிரிக்குது, டால்பி சப்போர்ட் ஆகுதா, டிடிஎஸ் சப்போர்ட் ஆகுதா, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சேனலும் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுதா, இல்லை சேனல் வந்து மிக்சிங் எதுவும் ஆகுதா, இந்த சுவிட்ச் ஆன் நாய்ஸ் சுவிட்ச் ஆஃப் நாய்ஸ் வருதா, இதெல்லாம் வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நேரில் வர முடிஞ்சால் நேரில் வாங்க. நான் டெமோ காட்டுறேன். டெமோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பட்ஜெட்டில் எடுக்கலாம், சிங்கிள் சப்பா, டபுள் சப்பா, அல்லது ஸ்பீக்கரோட பேக்கேஜோடு எடுக்கிறீங்களா, இல்லை ஆம்ப்ளிஃபையர் மட்டுமா, இதெல்லாம் வந்து நேரில் வாங்க முடிஞ்சால் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். ப்ளஸ் வந்து நம்மளோட பாக்ஸஸ் எல்லாமே MD ஃபுட்டில் தான் டிசைன் பண்ணுறோம். பாக்ஸ் என்னென்ன கலரில் கிடைக்குது, பாக்ஸோட வெயிட் என்ன, நம்ம எந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணுறோம், இதெல்லாம் வந்து நீங்கள் நேரில் பார்த்து பேக்கேஜோடு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுக்கலாம். ஏன்னா நான் ஒரு யூடியூப்பில் வந்து ஒருத்தர் வீடியோ போடுறோம் அப்படின்னா அவங்க வந்து எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணுறாங்கிறது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்போட டெமோ வீடியோ வச்சு அவங்க செய்யக்கூடிய ஆம்ப்ளிஃபையரோட கிளாரிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து ஃபைனலைஸ் பண்ணாதீங்க. அது வந்து ஜஸ்ட் ஒரு டெமோ வீடியோ மட்டும்தான். அதில் சப்போட பேஸோ அல்லது சரவுண்டோட டவுன் மிக்ஸோ அல்லது 360 வரக்கூடிய சரவுண்டோ அதில் வந்து நீங்கள் லைவாக டெமோவில் காட்ட முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நேரில் போங்க. எங்கிட்ட இருந்தாலும் யார்கிட்ட நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நேரில் போய் பாருங்கள். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா நீங்கள் நேரில் போய் பார்த்துருங்க. அப்படி ஓகே இப்போ ரிதமில் பண்ணுறாங்க கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொரியர் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து நேரில் வரக்கூடிய நண்பர்கள் வந்து பாதி அமௌண்ட் பே பண்ணிவிட்டு பேலன்ஸை மட்டும் நீங்கள் டெலிவரி எடுக்கிறப்ப கூட கொடுத்துக்கலாம். வர முடியாத நண்பர்கள் கொரியர் போட்டு எடுத்துக்கலாம். மொத்த பேக்கேஜுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் எந்த ஊருக்கு எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பண்ணக்கூடிய பேக்கிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். பேக்கிங்கில் டேமேஜ் ஆயிருமோ அந்த மாதிரி நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. எல்லாமே ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா அப்போ இருந்து இப்போ வரைக்கும் சொல்கிறது என்னென்னா ஒவ்வொரு ஆம்பும் வந்து நான் மட்டும்தான் டிசைன் பண்ணுவேன். பேனல் கட்டிங் போடுறதுலேருந்து ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி அது டிஸ்பேச் ஆக வரைக்கும் ஒவ்வொரு ஆம்ப்ளிஃபையரோட ஒர்க்கும் நான் மட்டும்தான் டிசைன் பண்ணுவேன். அப்போ தான் வந்து எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். ஏன்னா வந்து ஒரு ஆம்பை நான் டிசைன் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். அந்தளவுக்கு வந்து இன்டீரியர் ஃபினிஷிங் சரி, ஆம்போட கிளாரிட்டி, குவாலிட்டி எல்லாமே பர்ஃபெக்டாக ஒவ்வொன்றும் பார்த்து தான் டிசைன் பண்ணுவேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய ஆம்ப்ளிஃபையரோட ப்ரைஸ் என்ன, மொத்த பேக்கேஜோடு எடுக்கிறப்ப எவ்வளோ வரும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் என்ன, எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஆம்பு மட்டும் வேணாலும் வாங்கிக்கலாம், அல்லது ஸ்பீக்கர் பேக்கேஜோடு வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. ரிமோட் கிட்டில் வெர்ஷன் 8.0 இன்றைக்கி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 2 வருஷம் கழித்து இன்றைக்கி தான் அப்டேட் பண்ணுறாங்க. இப்போ இன்றைக்கான வீடியோவில் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபியூச்சர்ஸோடு கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் வந்து ஒரு HDMI ARCயோடு கொடுத்துருக்குறாங்க. ப்ரீவியஸ்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டான அப்டேஷன் இல்லாமல் வெர்ஷன் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. வெர்ஷன் 6.0 அதில் வந்து நிறைய எரர்ஸ் அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருந்தது. பட் இப்போ அப்டேட் பண்ணியிருக்கிற கிட்டு பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் அட்னி சிப்பு போட்டு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கான வீடியோவில் என்னென்ன ஹார்ட்வேர்லாம் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன ஆப்ஷன் அதில் இருக்குது, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் ஆப்ஷன் எல்லாமே இப்போ பார்த்துடலாம். கிட்டோட ரிமோட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவல் கீ வந்துடுது. இப்போ இதில் வந்து இன்புட்டுன்னு பார்த்தோன்னா எஃப்எம்க்கு, USB, SD கார்டு, அடுத்து வந்து ப்ளூடூத் எல்லாமே வந்து ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவல் இன்புட் வந்துடுது. அடுத்து டிஜிட்டல் இன்புட்டில் வந்து ஆப்டிக்கல் 1, ஆப்டிக்கல் 2 கிடையாது, ஆப்டிக்கல் கோஆக்சல். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸில் வித்தவுட் HDMIயில் வரக்கூடிய ரிமோட் கிட்டுக்கு இந்த ரிமோட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து காமன் ரிமோட்னால இப்போ இருக்கக்கூடிய ரிமோட் கிட்டில் அடுத்து வந்து ஒரு HDMI ARC இந்த மாதிரி வந்து 3 டிஜிட்டல் இன்புட் இருக்குது. அடுத்து வந்து ஆக்சிலரி 1, ஆக்சிலரி 2, 5.1 DVD இன்புட் இருக்குது. நம்ம USBயில் ப்ளே பண்ணுறப்போ பாஸ் ப்ளேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபோ அப்படிங்கிறது வந்து அந்த கிட்டோட வெர்ஷனோட அப்டேஷன் ஃபிர்ம்வேர் என்னென்ற காட்டுறதுக்கு உண்டான ஒரு ஆப்ஷன். FS அப்படிங்கிறது வந்து ஃபேக்ட்ரி செட்டிங்.
இதுதான் வந்து நம்ம ரிமோட் கிட்டோட செட்டிங்ஸ்க்கு உண்டான ஆப்ஷன் இதில் தான் இருக்கும். அடுத்து எஸ்எம் அப்படிங்கிறது வந்து சவுண்டு மோட், அதாவது மாஸ்டர் கண்ட்ரோல். இது வந்து நம்ம ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நமக்கு என்ன கீழே நமக்கு வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணணுமோ, அதாவது என்ன சேனல், ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டா, சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டா, சென்ட்ரு, ரியர் லெஃப்ட் ரைட்டு, சப்பு எல்லாமே வந்து இதில் செலக்ட் பண்ணி நம்ம வால்யூம் ப்ளஸ் மைனஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து சாங் ப்ளே பண்ணுறப்ப ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் இது யூஸ் பண்ணிக்கலாம். மியூட் ஆப்ஷன் வந்துடுது. அடுத்து வந்து ப்ரோலாஜிக் 1, ப்ரோலாஜிக் 2, ப்ரோலாஜிக் 3ங்கிற 3 ஆப்ஷன் காட்டும். அதை நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். அடுத்து பேஸ் டபுள் கண்ட்ரோல் வந்துடுது. நீங்கள் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அந்த சாங் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ரிப்பீட் ஆப்ஷன் இருக்குது. ரிப்பீட் 1, ரிப்பீட் ரேண்டம், ரிப்பீட் ஆல், ரிப்பீட் ஃபோல்டர் ஆப்ஷன் வரும். ஈக்குவலைசர் ஆப்ஷன். இப்போ வந்து டிஸ்பிளே பார்த்துடலாம். இப்போ இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய ஆம்பில் வந்து பார்த்தோன்னா நம்ம 2 டைப்பில் பேனல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வித் மேட் பிளாக், அடுத்து பிளாக் வித் ஒயிட். இந்த மாதிரி 2 கலர் காம்பினேஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இதில் 2ல் உங்களுக்கு என்ன ஆப்ஷனல் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வால்யூம் கண்ட்ரோலுக்கு பேக் சைடு வரக்கூடிய பேக் லைட், யூஎஸ்பியோட பேக் லைட், பாட்டம் புஷ்ஷோட கலர், இதெல்லாமே வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு வியூ மீட்டர் வேணுனாலும் வியூ மீட்டர் ஆப்ஷனல் வச்சுக்கலாம். இல்லை வியூ மீட்டர் எனக்கு தேவையில்லை அப்படின்னா வியூ மீட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குங்கிறத பார்க்கலாம். எஃப்எம், ஒன்ஸ் எஃப்எம் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எஃப்எம் ஆன் ஆயிரும். பாஸ் ப்ளே பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணினீங்கன்னா உங்கள் ஏரியாவில் என்ன சேனல் கிடைக்குதோ அந்த சேனலுக்கு வந்து எஃப்எம் டியூன் ஆகிடும். அடுத்து வந்து யூஎஸ்பியில் நம்ம ஒரு பென்ட்ரைவ் போட்டு ப்ளே பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து இங்கே ரிப்பீட் ஆப்ஷன் காட்டும். இதில் ரிப்பீட் 1, ரிப்பீட் ஃபோல்டர், ரிப்பீட் ரேண்டம், ரிப்பீட் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஈக்குவலைசர் பார்த்தீங்கன்னா டான்ஸிங், லைவ், பார்ட்டி, பாப், இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆப்ஷன் கிடைக்குது. இதுலேயும் வந்து உங்களுக்கு ஈக்குவலைசர் வந்து என்ன வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து 1 to 3 நம்பர்ஸ் யூஸ் பண்ணியும் உங்களுக்கு என்ன பாட்டு வேணுமோ அந்த பாட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து எஸ்டி கார்டு ஆப்ஷன் இருக்குது. ப்ளூடூத் வெர்ஷன் 4.2. அடுத்து டிஜிட்டல் இன்புட்டில் வந்து ஆப்டிக்கல் இருக்குது. அடுத்து கோஆக்சல் ஆப்ஷன் இருக்குது. அடுத்து HDMI ARC இருக்குது. அனலாக் இன்புட்டில் AUX1, AUX2, 6 சேனல் 5.1 DVD இன்புட். இதெல்லாமே வந்து இதோட இன்புட்ஸ். அடுத்து வந்து ஒவ்வொன்றுக்கு இண்டிவிஜுவல் வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட், சரவுண்ட் லெஃப்ட், சரவுண்ட் ரைட், சென்டர், ரியர் லெஃப்ட், ரியர் ரைட், சப்வூஃபர். இதில் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வால்யூமும் 25 வால்யூம் இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்புக்கு 2 டெசிபிள் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகும். அடுத்து ஓவராலாக மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலும் 50 வரைக்கும் இருக்கும். இதில் வந்து கெயின் நமக்கு தேவைக்கு அதிகமான கெயினே இருக்கும். நம்ம பவர் ஆம்பாக டிசைன் பண்ணாலும் கெயின் போதுமானதாக இருக்கும். இந்த கெய்னர் இடையில அடிஷ்னலாக ஆடு பண்ணுறது, நம்ம கெயினை பூஸ்டப் பண்ண வேண்டிய அவசியம் இதில் இருக்காது. கெயின் வந்து தேவைக்கு அதிகமான கெயினே இருக்கும். அடுத்து வந்து உங்களுக்கு ஃபேக்ட்ரி செட்டிங். இந்த ஃபேக்ட்ரி செட்டிங்கில் டிஃபால்ட் DEFங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா மொத்தமாகவே உங்களுக்கு நீங்கள் என்னென்ன செட்டிங் எல்லாம் மாடிஃபை பண்ணிக்கிறீங்களோ அந்த செட்டிங் எல்லாமே ரீசெட் ஆயிரும். அடுத்து ரெஸ்யூம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் ஆன், அடுத்து ரெஸ்யூம் ஆஃப் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் வரும். இதில் வந்து நீங்கள் ரெஸ்யூம் ஆன் பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட்டாக நீங்கள் என்ன வால்யூமில் செட் பண்ணியிருக்கிறீங்களோ அதே வால்யூமில் ஆம்ப்ளிஃபையர் ஆன் ஆகிடும். ரெஸ்யூமை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா டிஃபால்ட்டாக அதில் என்ன செட்டிங் இருக்கோ அந்த செட்டிங்கில் வந்து ஆன் ஆகும். அடுத்து கெயின் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சேனலுக்கும் கெயின் வந்து நீங்கள் தனித்தனியாக இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கெயின் வந்து மொத்தம் 7 பாயிண்ட் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிரைட்னஸ் ஆப்ஷன் இருக்குது. பிரைட்னஸ் வந்து மொத்தம் 7 பாயிண்ட் இருக்கும். நீங்கள் பிரைட்னஸ் வந்து ஒரு பாயிண்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டல் அடிக்கும். அதே மாதிரி 7 பாயிண்டில் வைக்கிறப்போ டிஸ்பிளேவோட பிரைட்னஸ் வந்து சீக்கிரமே அஃபெக்ட் ஆகிரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பிரைட்னஸ் வந்து மிடில் வைங்க, 4 அல்லது 5ல் வைங்க.
அதான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேவோட லைஃபுக்கு வந்து நல்லாயிருக்கும். அடுத்து டெஸ்ட் டோன். இந்த டெஸ்ட் டோனை ப்ளே பண்ணுறப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சேனலுக்கு வந்து ஒரு சவுண்ட் டெஸ்டிங் சவுண்ட் வரும். நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே லைன் கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கிறீங்களா, அதே மாதிரி ஆம்ப்ளிஃபையரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே லைன் கரெக்டாக வருதா, ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா, இல்லை ஏதாவது சேனல் வந்து ஒர்க்கிங்கில் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து எஃப்எஸ்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன், அதாவது ஃபேக்ட்ரி செட்டிங்கில் இருக்கக்கூடிய ஆப்ஷன். அடுத்து P3 கீ. இந்த P3 பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு இதுலேயே ஒரு சரௌண்ட் மோடு கிடைக்கும். இப்போ இந்த P3 கீ யூஸ் பண்ணிங்கன்னா 4D மியூசிக், 4D மூவி, அடுத்து 4D ஆஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரௌண்ட் எஃபெக்ட் வந்து 3D மாதிரி 4D ஆப்ஷன் இதில் கிடைக்கும். இதில் வந்து மூவி மோடு, மியூசிக் மோடுங்கிற 2 ஆப்ஷன் கிடைக்கும். இதை இன்னொரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த P3ங்கிறது வந்து ஆஃப் ஆயிரும். அடுத்து P1 கீ. இந்த P1ல் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கிடைக்கும். இதில் வந்து எஃபெக்ட் வந்து நார்மல், பேசிவ், ப்ரோலாஜிக் 2. இது வந்து ப்ரோலாஜிக் எஃபெக்டிவ். இந்த ப்ரோலாஜிக் எஃபெக்டிவ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல 5 ஸ்பீக்கரும் ஒரே மாதிரி தான் பாடும். சரவுண்ட் எது, ஃப்ரண்ட் எது, சென்டர் எதுங்கிறது தெரியாது. அடுத்து ப்ரோலாஜிக் பேசிவ் வச்சிங்கன்னா உங்களுக்கு சரவுண்டில் மியூசிக் மட்டும் வரும், வாய்ஸ் எதுவுமே மிக்ஸ் ஆகாது. அடுத்து ப்ரோலாஜிக் 2ங்கிறது ஆஸ் யூஷுவல் சரவுண்டில் வந்து ஒரு எக்கோவோட கலந்த ஒரு 3D எஃபெக்ட் மாதிரி ப்ரோலாஜிக் 2ல் ஒர்க் பண்ணும். இந்த ப்ரோலாஜிக் 2 எப்போ ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 320 kbpsல யூஸ் பண்ணுறப்ப தான் அந்த ப்ரோலாஜிக் 2ங்கிறது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். 120, 240 kbpsல யூஸ் பண்ணுற 256 kbpsல யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக சரவுண்டு பிரியாது. அடுத்து பேஸும் நீங்கள் தனித்தனியாக இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். பேஸ் மொத்தம் 9 பாயிண்ட் இருக்கும், ட்ரபிளும் 9 பாயிண்ட் இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கரோட தேவைக்கு ஏற்ப வந்து நீங்கள் பண்ணிக்கிங்க. இந்த பேஸ் ட்ரபிளுங்கிற வந்து +or-9 டெசிபிள் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு வந்து 2 டெசிபிள் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் அப்படின்னு ஒரு கீ இருக்கும். இந்த கீயை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் என்னென்ன வால்யூம் உங்களுக்கு எவ்வளோ தேவை, ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு, உங்களோட தேவைக்கு ஏற்ப நீங்கள் செட் பண்ணிவிட்டு யூசர் பட்டனை ஒரு அழுத்தினீங்கன்னா அது யூசர் மெமரியில் வந்து சேவ் ஆகிக்கும். இதுதான் வந்து ரிமோட்டில் இருக்கக்கூடிய கீ ஃபங்க்ஷன்ஸ். அடுத்து வந்து ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியரை பார்க்கலாம். இதில் வந்து ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியரில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது 2 டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருப்போம். இது வந்து ஸ்பெஷலாக கஸ்டமைஸ் பண்ண ஒரு ஆம்ப்ளிஃபையர். டிஃபால்ட்டாக வரக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேனலுக்கும் 2 ஃபெட்டு யூஸ் பண்ணுவோம். மொத்தம் 7 சேனலுக்கு 14 மாஸ்ஃபெட் யூஸ் பண்ணுவோம். சப்புக்கு வந்து எப்போ போல் நம்மளோட ஓன் போர்டு யூஸ் பண்ணியிருப்போம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓல்டு கஸ்டமர் பீகாரில் அவரோட ஜிம் பர்பஸ்க்காக இது டிசைன் பண்ணியிருக்கிறாரு. இப்போ இதில் வந்து ஒவ்வொரு சேனலுக்கும் நம்ம 4 மாஸ்ஃபெட் யூஸ் பண்ணியிருப்போம். மொத்தம் 7 சேனலுக்கு 28 ஃபெட்டு யூஸ் பண்ணியிருப்போம். இதில் வந்து நம்ம ஒவ்வொரு சேனலுக்கு யூஸ் பண்ணக்கூடியது 4 ஃபெட்டு மோனோ போர்டு யூஸ் பண்ணியிருப்போம். இதில் இருக்கக்கூடியது எல்லாமே 52001943 டிரான்சிஸ்டர் NF ஒரிஜினல். அடுத்து வந்து பஃபர் ஸ்டேஜுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே ST ஒரிஜினல் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து மொத்தம் 7 போர்டு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு சேனலுக்கும் இண்டிவிஜுவல் 4 ஃபெட் மோனோ யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ இந்த லைனில் பார்த்தீங்கன்னா இது 2 யூஸ் பண்ணியிருப்போம். ஃப்ரண்ட்டு லெஃப்ட், சரவுண்ட் லெஃப்ட். அடுத்து வந்து இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரைட், சரவுண்ட் ரைட்டுக்கு யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்து இங்கே இருக்கக்கூடிய லைனில் கீழே இருக்கக்கூடிய போர்டு பேக் லெஃப்ட்டும், இது பேக் ரைட்டுக்கும், அடுத்து இங்கே சென்டருக்கும். இந்த மாதிரி வந்து 7 இண்டிவிஜுவல் சேனலுக்கு வந்து செப்பரேட்டாக 4 ஃபெட் மோனோ போர்டு யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்து சப்புக்கு நம்மளோட ஓன் போர்டு 6 ஃபெட் மோனோ போர்டு யூஸ் பண்ணியிருப்போம். நம்மளோட ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம போர்டை பற்றின ரிவ்யூ காட்டிட்டு தான் இருக்கிறேன். இது வந்து நம்மளோட ஓன் போர்டு. இதோட அவுட்புட் பவர்னு பார்த்தீங்கன்னா 350 RMS. இதில் யூஸ் பண்ணிக்கிறது எல்லாமே 12 லீஃப் ஹீட் சிங்க் யூஸ் பண்ணியிருப்பேன். ஹீட் சிங்க்கு மட்டுமே 1/2 கிலோ வெயிட் வரும். கூலர் ஃபேனே தேவைப்படாது. அந்த அளவுக்கு வந்து இது நல்லாவே வந்து கூலிங் ஆகிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பயோஸ் வோல்ட் நான் பர்ஃபெக்டாக டியூன் பண்ணியிருக்கிறதுனால நார்மலாகவே வந்து ஹீட் வராது. இது வந்து நம்ம நார்மலான ஆம்ப்ளிஃபையராக டிசைன் பண்ணுறப்போ 5 சேனல் + 2 சேனல் 7 சேனலுக்கும் நம்மளோட ஓன் போர்டு வரும். டிரான்ஸ்ஃபார்மர் டைப் 16ல் 3 இன்ச் கோர் போட்டிருப்பேன். நமக்கு வந்து சரவுண்டுக்கு ஆம்பியர் அதிகமாக எடுக்கிற காரணத்தினால ஒவ்வொரு சேனலுக்கும் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு பேர் வந்து 0.72 ஆம்பியர் அளவுக்கு லோடு எடுக்கும் நார்மலாக.
இப்போ வந்து நம்ம டைப் 16ல 2.5 இன்ச் கோர் போட்டு நம்ம யூஸ்வலாக வரக்கூடியது டைப் 3ல போட்டிருப்போம் 7 சேனலுக்கு. இப்போ வந்து டைப் 16ல 2.5 இன்ச் கோர் போட்டிருக்கிறேன். கெப்பாசிட்டி 10,000 மைக்ரோஃபாரட் 4 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருப்பேன். அடுத்து சப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப் 16ல 2.5 இன்ச் கோர் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த கோரை விட 6 இன்ச் கம்மியாக இருக்கும். இது வந்து சப்புக்காக யூஸ் பண்ணியிருப்பேன். இதில் வந்து 15,000 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டி ஒரு பேர் யூஸ் பண்ணியிருப்பேன். அடுத்து வந்து இதுக்கு அடிஷ்னலாக ஒரு சப்பு ப்ரீயும் ஆட் பண்ணியிருப்பேன். ஏன்னா இதிலிருந்து வரக்கூடிய சப்பு ப்ரீயோட ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தேவைக்கேற்ப டியூன் பண்ண முடியாது. அதனால் வந்து அடிஷ்னலாக ஒரு சப்பு ப்ரீ வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இதில் வந்து ஜேஆர்சி ஒரிஜினல் ஐசி பேஸ் பண்ண சப்பு ப்ரீ யூஸ் பண்ணியிருப்பேன் 488 டூயல் ஐசி. இது டைரெக்டாக நம்மளோட டிசி ஓட்டில் ஆப்ரேட் ஆகக்கூடியது. பவர் சப்ளைக்காக BD 139 140 யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து 2 ப்ரீசெட் வரும். ஒன்று வந்து ஃப்ரீக்வன்சிக்காகவும் அடுத்து கெயினுக்காகவும் வரும். இப்போ இந்த மாதிரி ஒரு அடிஷ்னலாக நம்ம போர்டு யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் எந்த மாதிரியான சப் ஊஃபர் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ நான் பேக்கேஜோடு கொடுக்குறப்ப JBL கொடுக்குறேன்னா நீங்கள் டிஃபால்ட்டாக என்ன சப்பு யூஸ் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த சப்புக்கு தகுந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி வந்து நான் இதில் டியூன் பண்ணி கொடுத்துருவேன். அடுத்து இதுதான் வந்து அஸ்ட்ரா கிட்டில் இப்போ அப்டேட் ஆகிருக்கக்கூடிய போர்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிளுக்கே நமக்கு ஏற்கனவே 2 போர்டு வந்தது. இப்போ வந்து கிட்டு கையில் வந்து ஒரு 10-12 கிட்டு கையில் இருக்குது. இப்போ இதுதான் வந்து இப்போ அப்டேட் பண்ணுது. இது தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அஸ்ட்ரா கிட்டில் டிசைன் பண்ண போர்டோட ஒரு ஹார்ட்வேர் டிசைன். அதை வந்து மாடிஃபை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த ட்ரைஜெட் வின்பாண்ட் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வரக்கூடிய டீகோடர், அதாவது நம்ம ரஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ரஸ் பாக்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய சேம் அதே யூனிட் தான் இங்கே இருக்கக்கூடியது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஐசி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ட்ரைஜெட் அண்ட் வின்பாண்ட் இது 2 யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு ரஸ் பாக்ஸ் ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 2 சிப் செட்டு தான் உள்ளே இருக்கும். இதுதான் வந்து டிஃபால்ட்டாக இவங்க 7.1க்கு யூஸ் பண்ணக்கூடிய அக்னி ப்ராசஸர். இதில் வந்து சென்கா அப்படின்னு ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து DTS சப்போர்ட் ஆகாது. பட் அக்னி சிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா DTS சப்போர்ட்டோட வரும். இப்போ இதில் வந்து டால்பி DTS ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். டால்பியில் டால்பி ப்ரோலாஜிக் 2 டால்பி டிஜிட்டல். அடுத்து DTSல DTS HD மாஸ்டர் ஆடியோ வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் ஆடியோ. இப்போ சோனி ப்ளூரேயில் ஒரு ஹார்ட் டிஸ்க்கை கனெக்ட் பண்ணிக்கிறேன். சோனி ப்ளூரேயில் ஒரு ஹார்ட் டிஸ்க்கை கனெக்ட் பண்ணி டைரெக்டாக டிவியில் போட்டிருக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளே பண்ணக்கூடிய கண்டென்ட் வந்து DTS இருக்கக்கூடியது, அதாவது DTS HD மாஸ்டர் ஆடியோ இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் வந்து நம்ம ப்ளே பண்ணுறோம். இப்போ இதில் பார்த்தோன்னா DTS HD மாஸ்டர் ஆடியோ AC3 ரெண்டுமே சப்போர்ட்டட் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா DTS HD மாஸ்டர் ஆடியோ அப்படிங்கிறத காட்டுது. இப்போ அதே மாதிரி நம்மளோட ஆம்ப்லையும் வந்து இங்கே DTSன்னு டிஸ்பிளே பண்ணும். இந்த இடத்துல DTSன்னு டிஸ்பிளே பண்ணும். இதுவே வந்து நம்ம ஒரு டால்பி கண்டென்ட் கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ வந்து டால்பி ஃபைல் ப்ளே பண்ணுறேன். வந்து டால்பி டிஜிட்டல் அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணுது. இப்போ நம்மளோட ஆம்ப்லையும் இங்கே வந்து டால்பின்னு டிஸ்பிளே பண்ணும். இந்த மாதிரி வந்து நம்ம ப்ளே பண்ணுறப்போ டால்பினா டால்பி, DTSனா DTS அப்படிங்கிறது வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே டிஸ்பிளே பண்ணிடும். இப்போ இதுதான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய DTS சப்போர்ட்டட் ரிமோட் கிட். I used to live my life a quarter mile at a time. But things changed. Godfather now. I will always be in your heart. Little Brian, I have a gift for you. Your daddy gave me this. No, I'm gonna give it to you. It's very special. It's for protection from what's coming. Alright, Dom. What's next? No matter how fast you are, I am not too big compared to you. no one outruns their past. I am more easy, you trying your best to become me. And mine just caught up to me. Been a long time, Dom. So we're up against a master thief.
assassin, high performance driver. Who is he? அடுத்து இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 8 வோல்ட் அண்ட் 5 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகக்கூடியது. இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பவர் சப்ளை வந்து 12 வோல்ட் டிசி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் டிசி கொடுத்துருப்பாங்க. 12 வோல்ட் டிசி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் வந்து 7808 ரெகுலேட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சிப் செட்டு எல்லாமே வந்து 8 வோல்ட்டில் ஒர்க் ஆகக்கூடியது. இங்கே இருக்க சிப் செட்டு எல்லாமே வந்து 5 வோல்ட்டில் ஒர்க் ஆகக்கூடியது. இதில் வந்து அவுட்புட்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இண்டிவிஜுவல் 5.1க்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த கனெக்டரோட டீட்டெயில் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கிரவுண்ட், ஃப்ரண்ட், லெஃப்ட், ரைட், சரவுண்ட், லெஃப்ட், ரைட், சென்டர், கிரவுண்ட் அண்ட் சப்வூஃபர். 5.1க்கு உண்டான அவுட்புட் இங்கேயும், அடுத்து எக்ஸ்ட்ரா வரக்கூடிய 2 சேனல், அதாவது ரியர் லெஃப்ட், ரியர் ரைட்டுக்கு உண்டான அவுட்புட் வந்து இந்த இடத்துலையும் வரும். அடுத்து வந்து இன்புட்னு பார்த்தோன்னா இதுதான் வந்து இதோட இன்புட்ஸ். கோஆக்சல் 1, கோஆக்சல் 2 2 இன்புட் இருக்கும். அடுத்து ஆப்டிக்கல் இன்புட், HDMI ARC, 5.1 DVD இன்புட் வந்துடும். 2 ஆக்சிலரி இன்புட் வந்துடும். இதுதான் வந்து இதோட ரியர் வியூ. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல், கோஆக்சல், HDMI இது மூணுலேயுமே வந்து டால்பி அண்ட் டிடிஎஸ் ரெண்டுமே வந்து சப்போர்ட் பண்ணும். அதை வந்து உங்களுக்கு டிஸ்பிளேலையும் டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணும். அடுத்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டுக்கும் நம்மளோட ஓன் போர்டு தான் யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே வந்து 5.2+2 சேனலுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ வந்து லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு 6 மந்த்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்மளோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் ஒவ்வொன்றிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சரவுண்டுக்கும் 5 ஆம்பியர் ரிலே நம்ம இதில் யூஸ் பண்ணியிருப்போம். சப்புக்கு மட்டும் 15 ஆம்பியர் ரிலே யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா 1 ஆம்பியர் ரிலே யூஸ் பண்ணுறாங்க 4 ஃபீட் மோனோக்கு. பட் வந்து 1 ஆம்பியர் ரிலே வந்து உங்களுக்கு ஹை பவரை வந்து ஹேண்டில் பண்ணாது. இப்போ வந்து ஒரு 2 பேர் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அந்த இடத்துல பெர் சேனலுக்கு 240 வாட் பவர் கிடைக்கும். அந்த 240 வாட்டை வந்து நீங்கள் 1 ஆம்பியர் ரிலேயில் வந்து ஹேண்டில் பண்ணுறப்போ சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் நாய்ஸ் வரும். அடுத்து வந்து ரிலே வந்து ஓவர் ஹீட் வரும், ஸ்பார்க் வரும், அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரும். அப்போ வந்து இந்த மாதிரி கம்பல்சரி 5 ஆம்பியர் ரிலே யூஸ் பண்ணணும். சப்புக்கு வந்து எப்போவுமே 15 ஆம்பியர் ரிலே யூஸ் பண்ணணும். அதுதான் வந்து பெட்டராக இருக்கும். நம்மளோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு யூஸ் பண்ணுறப்போ சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் நாய்ஸ் வந்து வராது. இதில் வந்து இன்கேஸ் வந்து ஏதாவது ஷார்ட் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரெட் கலர் எல்இடி க்ளோ ஆகும். ப்ராப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கல க்ரீன் கலர் எல்இடி வந்து க்ளோ ஆகும். அடுத்து பேக் சைடில் சப்வூஃபர் ஹேண்டில் பண்ணக்கூடிய இடத்துல இன்புட் அவுட்புட் எல்லா இடத்துலையுமே மாஸ்க் ஓப்பன் பண்ணி லெட் கோட்டிங் கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி வந்து கஸ்டமைஸ்டு ஆம்பு தேவைப்படக்கூடிய நண்பர்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இது வந்து ஹை பவர்டு ஆம்பு. நம்ம நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுறப்ப இந்த அளவுக்கு பவர் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த இடத்துல வந்து நம்ம ஒவ்வொரு சேனலுக்கும் 2 ஃபெட்டு, மொத்தம் 7 சேனலுக்கு 14 மாஸ்ஃபெட் யூஸ் பண்ணாலே அது போதுமானதாக இருக்கும். நார்மலாக போடுறப்போ ஒரு 7.1 என்ன ரேட் வருது. இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி ஹை பவர்டு ஆம்பாக நம்ம டிசைன் பண்ணுறப்போ என்ன ரேட் வருதுங்கிறத வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து பேக் டெப்த்து 15 இன்ச் இருக்கக்கூடிய கேபினட் இருக்கிறதுலே வந்து இதுதான் ரொம்ப அதிகமான வெயிட் இருக்கக்கூடியது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிஃபையரோட வெயிட்டே கிட்டத்தட்ட 19 கிலோ வந்துடும். அந்தளவுக்கு வந்து வெயிட் அதிகமாக இருக்கும். கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறது சாம்ஹா ஒரிஜினல் தான். இந்த 15,000 மைக்ரோஃபேரட்டுக்கும் நம்ம சாம்ஹா தான் யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்து 10,000 மைக்ரோஃபேரட்டுக்கும் சாம்ஹா தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா கெப்பாசிட்டர் பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் நம்ம சாம்ஹா தவிர வேறு எந்த பிராண்டும் யூஸ் பண்ணது கிடையாது. அடுத்து டயோடுக்கு வந்து 3mix பிராண்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு சூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே வந்து நம்ம குவாலிட்டியை சூஸ் பண்ணிட்டாலே அதோட லைஃப் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். 24 வோல்ட் ஃபேன் அனைத்துமே வந்து ஸ்டோன் ப்ரோ பிராண்டு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கு கூட இங்கே வர பக் போர்டு போட்டு அதோட பவர் சப்ளை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பேன். நீங்கள் ஃபேன் ஹை ஸ்பீடில் வேணாலும் நீங்கள் வோல்ட்டு கூட்ட ஃபேனோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். இல்லை ஃபேன் வந்து நாய்ஸாக இருக்குது, டிஸ்டர்பாக இருக்குது, இனிமேல் வந்து ஸ்பீடை குறைக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் பக் போர்டு மூலமாக நம்ம அதோட ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணி குறைச்சிக்கலாம். அடுத்து ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பேக் லைட், இந்த மாதிரி மாஸ்டர் வால்யூம்க்கு இருக்கக்கூடிய பேக் லைட், அடுத்து வந்து யூஎஸ்பி சாக்கெட்டுக்கு இருக்கக்கூடிய பேக் லைட், டான்சிங் லைட், எல்லா இடத்துக்குமே வந்து நம்ம வோல்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி பக் போர்டு மூலமாக தான் கொடுக்குறோம். அப்போ வந்து ஹை வோல்ட்டுனால வரக்கூடிய இஷ்யூ, பல்பு எல்இடி வந்து பர்ன் ஆகிறது, ஃபியூஸ் போகிறது, போர்டு போகிறது, அந்த மாதிரி இஷ்யூ வந்து வராது. ஏன்னா வந்து நம்ம 10 வோல்ட் 10.5 வோல்ட் அந்த மாதிரி ரெகுலேட் பண்ணி தான் கொடுத்துருப்போம். பேனலோட கலர் கூட உங்களுக்கு என்ன கலர் வேணும், பிளாக் வித் ஒயிட்டா அல்லது பிளாக் வித் மேட் பிளாக்கா, எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்றைக்கான வீடியோவில் இருக்கக்கூடிய ஆம்ப்ளிஃபையரோட டிஸ்கிரிப்ஷன், டெக்னிக்கல் ஸ்பெக் எல்லாமே நான் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணிடுறேன். தேங்க்யூ.